கம்ப்யூட்டர். கோவத்தில் அடிச்சியா? கோவம் வரக்கூடாது பீட்டர். அது உன்னோட வீக்னஸ். வீக்னஸ்னா எனக்கு ஆகவே ஆகாது. டோன்ட் வரி, கும்பல்ல தள்ளிடலாம். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இவளுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? 16 இயர்ஸ். டெய்லி 10,000, இயர்லி 36 lakhs. இவ அழகு குறையறதுக்குள்ள 4 crore 90 lakhs. எவ்வளவுக்கு போகும்? மேபி 1 crore. அவளுக்கு கீரல் விழுந்ததால 20 லட்சம் கூட போகாது. ஆனா நீ பிடிக்காம போயிருந்தா 20 lakhs லாஸ் தான். வெரி குட். ஆர் யூ மேரிட்? எஸ் சார், 2 பசங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும். பட் என்னை பத்தி உனக்கு தெரியணும்ல பீட்டர். இந்த கால் எப்படி உடைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா பீட்டர்? நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எங்க அப்பா என் சின்ன வயசுல நல்லா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா ஓடிப்பாரு. அதை தாங்க முடியாம எங்க அம்மா ஓடிட்டாங்க. அந்த கோவத்துல அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் ஓடி போக பார்த்தேன், ஆனா மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் தப்பிக்க கூடாதுன்னு என் காலை உடைச்சிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவரை மர்டர் பண்ணிட்டேன். நான் செஞ்சது கரெக்டா? சார், இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரேன். இப்பதான் உன்னை பிடிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது கஷ்டம். அழகான பொண்ணுங்க கிடைக்கிறது. Sir. Sir. What? Sir, you're not supposed to be here. Skating கத்துக்கணும்னா? This is a private place. I mean, I want to learn skate. How do I go about it? You have to leave now. இந்த பொண்ணு இன்ஸ்ட்ரக்டரா இல்ல ஸ்டூடெண்டா? Hey, எங்க போனா? Where does she go? Where is she? Sir, you need to contact our office. Who's your boss? ஹாய். நல்லா ஆழமா தான் இருக்கும். குதிச்சனா கண்டிப்பா காலி தான். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ள போகும், லங்ஸ் நின்னு போயிடும், அப்புறம் ஹார்ட் பம்பிங் நின்னுடும். மேக்ஸிமம் 2 to 3 minutes தான். குதி குதி. Who are you? யாரா இருந்தா என்ன? சாகறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் தேவையா என்ன? சூசைட்? நான் சூசைட் பண்ணிக்கிறதா? சாகறதுக்கு முன்னாடி எதுக்குமா போயிலாம் சொல்ற? உண்மையை ஒத்துக்கோ. என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? சரி, நீ குதிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லணும்? நம்பர் ஏதாவது வச்சிருக்கியா? நீ என்கிட்ட வராத. ஃபாதரா, மதரா, லவ்வரா? லவ்வர் இருக்க வாய்ப்பில்ல. வராதன்னு சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு. அது நான் பிரிட்ஜ் அங்க இருக்கும்போது இங்க இருந்து குதிக்கிற லூசு மாதிரி. சொல்றது உனக்கு புரியலையா?
ஏய் இப்படிலாம் அழுத்தினா தண்ணியில குடல் தான் வெளியே வரும். நீ தெளிவோட தான் இருந்தியா? ஆமா. பின்ன ஏன் இப்படி பண்ண? ஒண்ணுல நீ என் வயிறு மேல கையை வச்சு அப்படியே அழுத்தும் போது அப்படியே உதடு மேல உதடு வச்சு யூனோ ஜஸ்ட் அப்படிலாம். சீ, சீயா அது நல்லா இருக்கும்னு நினைச்சனே. நீ அதுக்காக தான் தண்ணியில குதிச்சியா? இல்ல உன்னை காப்பாத்த தான் குதிச்சேன். ஆனா எனக்கு நீச்சல் வராதா, அதான் தண்ணியில முழுகிட்டேன். இது ஒண்ணு பெருசா ஆழம் இல்லையே, அப்படியே நடந்து வந்துடலாம்னு நினைச்சேன். நீ தூக்குனதுனால சும்மா இருந்துட்டேன். டிஸ்கஸ்டிங். உன் தம்பியை இந்த மாதிரி யாராவது கொன்னுட்டா நீ என்ன பண்ணுவ? ஐ மீன் எரிப்பியா புதைப்பியா? மைக்கேல் லக்கி ஃபெலோ ராஜவ். அந்த நெருப்போட உஷ்ணமும் வலியும் அவனுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். உயிரோட இருக்கும்போதே நெருப்புல உட்காந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டேன். அவனை கண்டுபிடிக்க உன்னை அனுப்பியிருந்தா மைக்கேல் உயிரோட இருந்திருப்பான். நாளைக்கு உங்க முன்னாடி இருப்பான் சார். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, சாகடிக்கணும். அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியணும், சாவுனா என்னன்னு புரியணும். இந்த ஆர்டிய பத்தி தெரிஞ்சுக்கணும். என் மேல இருக்கிற பாசத்திலேயோ என் மேல இருக்கிற பயத்திலேயோ வேலை செய்யக்கூடாது. என் பகைவனா அவன் பகைவனா நினைக்கிறவன் தான் எனக்கு வேணும். அதுக்கு சரியான ஆள் நீதான். பத்து வருஷத்துக்கு முன்ன எனக்காகவும் பாசையை கொன்னவனே. இவனை பிடிக்க முடியாதா? நீ நினைச்சா முடியும் ராஜவ். என்னண்ணே சிகரெட்டை பயங்கரமா ஊதி தள்ளுற? ஒன்றும் இல்லடா, ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷன். சரிதான். அப்ப நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று உண்மையை சொல்லு, 2வது என்கிட்ட போய் சொல்லாத. என்ன விட மாட்டியா? நோ சான்ஸ். என் பாஸ்க்கு ஒருத்தனால 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போச்சு. இப்போ அவனை பிடிக்க சொல்றான். புடி. அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சாதானே பிடிக்கிறதுக்கு. அது சூப்பர். என்ன காமிச்சு இவன் தான் சொல்லு, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன்னு நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஆமா, ஒருத்தனால எப்படி 100 கோடி போச்சு? நான் டூ மச்சா தான் யோசிக்கிறேன். நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? என்ன சொல்ற? ரியாவை பத்தி தான். யோசிக்கிறதுக்கு நீ என்ன இருக்கு? பேரு நல்லா தெரியும், அவ அட்ரஸ் இன்னும் நல்லா தெரியும். அவ மனசு தெரிஞ்சுக்கிட்டியா? அவ உன் கூட இருக்கிறப்ப ஹாப்பியா இருப்பாளா? இருப்பா, ஆனா இருக்க மாட்டா. சிரிப்பா, ஆனா சிரிக்க மாட்டா. அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. என்ன? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. அப்ப என்ன பண்ண சொல்ற? நீ சந்தோஷத்துல மட்டும் இல்லாம அவ கவலையிலையும் பங்கெடுத்துக்கணும்டா. அவ பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண. அப்ப நீ அவளை லவ் பண்றன்னு அவகிட்ட போய் சொல்ல தேவையில்லை, அவளே தெரிஞ்சுப்பா. அனுபவம் பேச வைக்குதா? போடா. ஹலோ. சரி, இப்பவே நான் வரேன். ஆண்ட்ரி, லெட்ஸ் கோ. அண்ணா, கார் கீஸ். இந்த டைம்ல எங்க போவ? நீ தானே ரியாவை போய் பார்த்து பேசிட்டு வர சொன்ன. ஓகே, டேபிள் மேல இருக்கு, எடுத்துக்க. ஓகே, see you. பாய். எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டியா? உன் வீட்டை தவிர. ஜோக் பண்ற நேரம் இல்ல, மூவ் ஆன். சிசி கேமரா ஃபுட்டேஜில் அவன் இந்த போஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு அவனை ட்ராக் ரேஸில் கூட தேடி பார்த்தோம். அவன் மைக்கேல இதால தான் அடிச்சிருப்பான்.
மைக்கேல் நினைச்ச மாதிரி அவன் டிராக் ரேஸ்க்கு வந்திருக்க மாட்டான். ம் ஒருவேளை அவன் டிராக் ரேஸ்க்கு வந்திருந்தா மைக்கேல் இறந்து போயிருக்க மாட்டான். அவன் இந்நேரம் எல்லையை விட்டு போயிருந்திருக்கலாம். எனிவேஸ், நம்ம போலீஸ் கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி கடந்த 4 நாளா எல்லையை விட்டு போன இந்தியன்ஸ் டீட்டெயில்ஸை சேகரிச்சு வை. ஃப்ளைட்ஸ் நான் பார்த்துக்கிறேன். ட்ரெயின்ஸ் அண்ட் ரோட்ஸ் நீ கவனி.